வணக்கம். இப்போ நீங்கள் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளை காட்டாமணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஜட்ரோபா கர்காஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இதோடைய காய்கள்லேருந்து தான் பயோடீசல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச் இருக்கு இல்லையா, அது இந்த காயிலேருந்து தான் எடுக்கிறாங்க அந்த எண்ணெயை. இது பழைய காலத்தில் வெள்ளை காட்டாமணக்குன்னு சொல்கிறது, அப்படி இல்லைன்னா வெள்ளை ஆதலைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வழக்கு சொல்லணுன்னா சீமை காட்டாமணக்கு அப்படின்னு கூட இதை சொல்கிறது உண்டு. சீமை காட்டாமணக்குன்னா 2 சொல்லுவாங்க, அதில் இதுவும் ஒன்று. மேலும் இது பரவலாக சித்த மருத்துவர்கள் அதிகமாக உபயோகப்படுத்துறதில்லை. இருப்பினும் பழமையான செய்திகளை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். காரணம் என்னென்னா, சில நேரங்களில் இந்த தாவரம் வயிற்றுக்கு ஒத்துக்காமல் ஒரு பேதியை உண்டு பண்ணுறதுனால அவங்களுக்கு சரியான ஒரு ஃபார்முலாவும் இல்லாததுனால இதை சரியாக பயன்படுத்த முடியாமல் தடுமாறுறாங்க. மேலும் இதை பற்றி சின்ன சின்ன செய்திகளை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஏன்னா இதில் நூற்றுக்கணக்கான மருந்துகள் செய்ய முடியும். இருப்பினும் சிலதை உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாவரம் நல்லா முதிர்ந்தால் கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு கூட வருங்க. அது அந்த மரத்து பட்டைகளை கொஞ்சம் சேகரிப்பாங்க, இந்த இலைகளையும் கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கிறது. அதாவது எப்படின்னா, பட்டை எப்பொழுதும் உரித்து வச்சுக்குவாங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு. இலை அப்பப்போ பறித்து அந்த பட்டையை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு இலை பச்சையாக போட்டு அதோட பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், மற்ற சாமான்கள்லாம் சேர்த்து ஒரு சூப்பு மாதிரி போட்டு குடிப்பாங்க. இது யாருக்கு நல்லதுன்னா, குறிப்பாக கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஃபைப்ராய்டும் நிச்சயம் கரைஞ்சிருங்க. இது அனுபவத்தில் உண்மை. இந்த சூப்பு போடும்போது கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து போடணும். ஏன்னா இந்த ஒரு புளிப்பான ஒரு வஸ்து தான் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை டாக்ஸினை குறைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூல பௌத்திரத்தில் கூட இதை பயன்படுத்தலாம். ஆனால் இது எப்படின்னா, இலையோட சாறு 10 மில்லிக்கு மேலே உபயோகப்படுத்தக்கூடாது. 10 மில்லி சாரை தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பச்சை தண்ணியில் கலந்து அதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கணும். இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா, புளிப்பு சேர்க்கணுன்னு, அந்த புளிப்புக்கு தான் இதோட டாக்ஸின் கட்டுப்படும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு காலம்பரை மட்டும் தொடர்ந்து ஒரு 15-20 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட ப்ளீடிங் பெயில்ஸும் நிரந்தரமாக கண்ட்ரோல் ஆகிடும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரினியல் ஆப்சஸ்ஸு, ஃபிஸ்டுலாவில் ஓப்பனாக இருக்கிறது எல்லாமே க்ளோஸ் ஆகி உங்களுக்கு சீக்கிரம் சௌரியமாகிடும். அந்த அளவுக்கு இது ஒரு விசேஷமான தாவரம். மேலும் பார்த்திங்கன்னா இதை காய போட்டு உபயோகப்படுத்துறதுல கண்டிப்பாக எந்த பிரயோஜனமும் படாது. நேரடியாக பச்சையாக தான் சாப்பிடணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது கொழுந்து இலையோட நாட்டு மருந்து கடையில் விற்கக்கூடிய கார்போ அரிசி, காட்டு சீரகம், இது 2யும் கடையிலேருந்து வாங்கிட்டு பொடி பண்ணி இந்த கொழுந்து இலையோட அம்மியில் வச்சு தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சி நல்லா தேனை கொஞ்சம் தேவையான அளவுக்கு விட்டு குழப்பி பெண் குஷ்டம் உள்ள படைகள் மேலே கனமாக பத்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரம் அந்த வெண்மையெல்லாம் மறைஞ்சி சுபாவமான நிறத்துக்கு இது திரும்பிடுங்க. மேலும் இந்த தாவரம் பார்த்திங்கன்னா பலவிதமான பரும சிகிச்சைகளுக்கு இது ரொம்ப சிறந்தது. அது அது ஃபார்முலேஷன் ரொம்ப பெருசு, இருந்தாலும் ஷார்ட்டாக செல்லது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலும்பு முறிவில் இந்த தாவரத்தை அடிச்சுக்கிறதுக்கு எந்த பச்சலையும் கிடையாதுங்க. எலும்பு முறிவுக்கு எத்தனையோ தாவரம் சொல்லுவாங்க. இந்த இலையை நீங்கள் சும்மா அரைச்சி வச்சு கட்டினாலே எலும்பு சீக்கிரம் சேர்ந்துடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா டிஸ்லொகேஷன் போன், அதாவது பார்த்திங்கன்னா மூட்டு இறங்கிடுது இல்லையா, டிஸ்லொகேட்டட் ஆகிடுது இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் அதை தூக்கி வச்சு கட்டி இந்த இலையை பக்குவமாக அரைச்சி வச்சு முறைப்படி கட்டிக்கிட்டே வந்தால், அதாவது முறையான கட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த முறையான கட்டுப்படி கட்டிக்கிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட மூட்டு இறக்கமும் சௌரியமாகிடும். இன்னும் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா எலும்பு முறிவுக்கு எத்தனையோ சிகிச்சை செய்வாங்க. இப்போ ஒரு பச்சலையே கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கட்டை பிரிக்கும் போது வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வலியை குறைக்கிறதுக்கு இவங்க எண்ணெய், இந்த மாதிரி கொஞ்சம் வசவு எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் போட்டு இப்படி சிகிச்சை கொடுக்கறது பழைய காலத்து பழக்கம். பழைய காலத்தில் எலும்பு முறிவு வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலையோட பூண்டு, உப்பு, மஞ்சள் இது 4யும் வச்சு நல்லா அரைச்சி அந்த இடத்துல கனமாக ஒரு 10 போட்டால் போதுங்க. ஒரே 10ல் எப்பேற்பட்ட வலி வீக்கமும் உடனடியாக சௌரியமாகிடும். தொடர்ந்து இதை அந்த வலி வீக்கத்தில் மட்டும் இதை ஓப்பன்லேயே அப்படி வச்சு கட்டிக்கிட்டே வந்தோம்னா, இல்லை தடவிக்கிட்டே வந்தோம்னா எப்பேற்பட்ட குத்தல் வலியும் வேகமாக குறைஞ்சிரும். ஏன்னா இந்த வலி அகர்வேட் ஆனதுன்னா உள்ளுக்குள்ளே சலம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எலும்பு முறிவு வைத்தியர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிலையில் இது ரொம்ப ஒரு அற்புதமாக பயன்படும். இந்த தாவரத்தை எரிச்ச சாம்பலை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு பழைய காலத்தில் காட்டுவாசிகள்லாம் பல இடங்களில் தைரியமாக போவாங்க. எந்த விதமான விஷக்கடிகளுக்கும் அந்த சாம்பலை உபயோகப்படுத்துவாங்க.
அதில் ஒரு குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அது நிறைய இருக்குது ஃபார்முலா, இருந்தாலும் ஒன்றே ஒன்று உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஏதாவது ஒன்று என்னன்னே தெரியலை, கடிச்சிருச்சு, அந்த இடம் வீங்கி வலிக்குது அப்படின்னா இந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சி அந்த இடத்துல கனமாக தடவிடுவாங்க. தடவணுன்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட வலி வீக்கமும் உடனடியாக வாங்கிடும். விஷம் இருந்தாலும் நியூட்ரல் ஆகிடும். இது மாதிரி இதோடைய தன்மைகளை நம்ம ஏராளமாக சொல்லிட்டு போகலாம். குறிப்பாக முடிக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் இதை முடிக்கிறேன். இந்த இலையோட நெல்லிக்காய் வச்சு நல்லா அரைச்சி தலை ஃபுல்லாக தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா முடி சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் சௌரியமாகிடுங்க. பொடுகாகட்டும், பேனாகட்டும், ஹேர் க்ரோத்து சரியாக இல்லைன்னு சொல்கிறவங்களாகட்டும், முடி நிறையா கொட்டுதுன்னு சொல்கிறவங்களாகட்டும், முடி கிளை நுனி வெடிக்குதுன்னு சொல்கிறவங்களாகட்டும், பாதியாக ஒடியுது அப்படின்னு சொல்கிறவங்களாகட்டும், செம்பட்டையாகட்டும், நரமுடியாகட்டும், இப்படி ஹேர் சம்மந்தமான எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இலையும் நெல்லிக்காயும் தனியாக இருந்தே அந்த பிரச்சனைகள்லாம் சௌரியம் பண்ணும். மேலும் இது ரெண்டுமே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறையா முறைகள் இருக்குது. அது இங்கே தேவையில்லை. ஏன்னா மற்ற பச்சளைகள்லாம் உங்களுக்கு தெரியாதனால நான் பதிவு பண்ண விரும்பலை. இந்த தாவரத்தை நீங்கள் இந்த மாதிரி உபயோகப்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இருந்தாலும் நான் திருப்பியும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இது உழுவில் சாப்பிடும்போது எலுமிச்சம்பழம் சேர்க்காமல் சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு டாக்ஸின் பிளான்ட்டு, வயிற்றுக்கு ஒத்துக்கிறது இல்லை. மற்றபடி இது வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துருக்காங்க. பழைய காலத்தில் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நாக்கில் பால் ஊட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நாக்கு எப்பொழுதும் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த செடியை ஒடித்து அந்த பாலை எடுத்து ஒரு துணியில் வச்சுக்கிட்டு அப்படியே நாக்கில் துளாவுவாங்களாம். அப்படியே அந்த நாக்கில் இருக்கக்கூடிய கோட்டிங்காக இருக்கக்கூடிய அந்த பாலோடைய கட்டு எல்லாமே திரண்டு அந்த துணியோடு வந்துடும். இதே மாதிரி பழைய காலத்தில் பெரியவங்க கூட இதை இந்த குச்சியால் பல் விளக்குறது உண்டு. எல்லா காட்டாமணுக்களையும் விளக்குவாங்க, இதுலேயும் விளக்குறது உண்டு. அதேமாதிரி பெரியவங்களும் இந்த பாலை நாக்கில் தடவி தேய்ச்சி டூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா டங்கு நல்லா க்ளீன் ஆகிடுங்க. நன்றி, வணக்கம்.